அது வைக்கீங்கடா வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2,20,000 தான் ஒரு பிசி பில்ட் பண்ண போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேமிங் இன்டெல்ல பண்ண போறோம் வித் RTX 4080 என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றோம், யாருக்கு பில்ட் பண்றோம், டோட்டல் காம்பனன்ட்ஸோட பிரைஸ் எல்லாமே வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க பிரேம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ப்ராசஸர் இந்த பில்டுக்கு நம்ம வந்து i7-12400Kங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்றோம். 14th ஜெனரேஷன் லான்ச் ஆனதுல ஒரு பெஸ்டான ப்ராசஸர். இது வந்து ஒரு 20 crore ப்ராசஸர். 28 த்ரெட் இருக்கும் உங்களுக்கு. பேஸ் கிளாக் ஸ்பீடா வந்து 3.5 GHz இருக்கும். ஓவர் கிளாக் வந்து அப் டு 4 GHz வரைக்குமே பண்ணலாம். நார்மலா 14th ஜெனரேஷன் ப்ராசஸர் K சீரிஸ்ல ப்ராசஸர் வராது. இந்த ரீசன்னா நம்ம வந்து ஒரு நல்ல லிக்விட் கூலர் போடணும்னா, அதே மாதிரி நம்ம வந்து MSC ல ஒரு நல்ல லிக்விட் கூலர் போட்டிருக்கோம். மதர் போர்ட் இந்த பிசி பில்டுக்கு நம்ம வந்து MSC ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். DDR5 மதர் போர்ட் B760 கேமிங் வைஃபைங்கிறது. இதுல வந்து டோட்டலா வந்து உங்களுக்கு 5 PC ஸ்லாட்ஸ் வந்துடும், 2 NVMe ஸ்லாட்ஸும் வந்துடும் உங்களுக்கு. அது போக வைஃபை ப்ளூடூத் ரெண்டுமே வந்துடும். அப் டு 6800 MHz வரைக்குமே நம்ம ரேம் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 5 PC ஸ்லாட்ஸ் இருக்கு, ஆனா 2 NVMe ஸ்லாட் தான் இருக்கு. இந்த 5ல ஒன்று 2 குறைச்சிட்டு ஒரு NVMe ஸ்லாட்ஸ் கொடுத்திருந்தா சூப்பராகவே இருக்கும் இந்த மதர் போர்ட். ரேம் பாக்ஸ் ரேம் இந்த பிசி பில்டுக்கு வந்து நம்ம டோட்டலா 32 GB ரேம் கொண்டு வந்திருக்கோம். ட்ரைடன்ட்ல நியோ சீரிஸ் கிடையாது, நான் நியோ சீரிஸ் CL30 ஓட லேட்டன்சி. இது வந்து ஒரு 16 GB ரேம், 2 ரேம் கொண்டு வந்திருக்கோம். டோட்டலா 32 GB ரேம், 6000 கிளாக் ஸ்பீட். ட்ரைடன்ட் உங்களுக்கு இன்பில்டாவே ஹீட் சிங்க் பிளஸ் RGBக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். அப்படி ஏறி எடுக்கிறேனே எங்கேயாவது ஒன்று வைக்கிறியான்னு பாரு, அப்பவும் அங்கதான் வைக்கிறான். பிரைமரி ஸ்டோரேஜ்க்காக S70 பிளேட் கொண்டு வந்திருக்கோம். NVMe XPGA டேட்டால இருந்து. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து 7000 Mbps ல இருக்கும். இது நார்மலா நம்ம எல்லா பிசி பில்டுக்குமே போறது. கிராபிக்ஸ் கார்டு இந்த பிசி பில்டுக்கு வந்து நம்ம RTX 4080 கொண்டு வந்திருக்கோம் Zotac பிராண்ட்ல இருந்து. இது வந்து ஒரு 16 GB எடிஷன், GDDR6 ஓட எடிஷன். இது வந்து GDDR6 வந்து இருக்கிறதுலயே வந்து ஒரு ஹையஸ்டான வெர்ஷன். அதுவும் இது ஓவர் கிளாக் சப்போர்ட்டிங்கோட வரும். இது ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 years வாரண்டியும் வந்துடும். பவர் சப்ளை இந்த பிசி பில்டுக்கு வந்து நம்ம DQ850 வாட்ஸ் பவர் சப்ளை கொண்டு வந்திருக்கோம். 80+ கோல்ட் சர்டிஃபைட் SMBS. இது வந்து டீப் கூல் பிராண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். 850 வாட்ஸ் SMBS வந்து இந்த பிசி பில்டுக்கு மோர் தென் எனஃபா இருக்கும். அதனால டீப் கூல்லே நம்ம உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். மோர் ஓவர் PCIe Gen 3 கேபிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிராபிக்ஸ் கார்ட்லயே வந்தறதுனால இதுல எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு தேவையில்லை. இதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களோட பில்டுல கடைசியில காட்டுறேன். பிசி கேபிள்ல இருந்து நம்ம எப்படி பிசி 3.0 நம்ம வந்து கேபிள் கனெக்ட் 1400K உங்களுக்கு வந்து இன்பில்டா வந்து கூலர் வராது. அதுக்காக நம்ம MSI பிராண்ட்ல இருந்து ஒரு லிக்விட் கூலர் கொண்டு வந்திருக்கோம். M360 ஒரு 360 mm லிக்விட் கூலர் ஆன்டி லீக் கூட வந்துடும் உங்களுக்கு. இதுல வந்து உங்களுக்கு 2 லேண்ட் கிரிட்டுமே வந்துடும். AMD 5 சாக்கெட்டோட லேண்ட் கிரிட்டுமே வந்துடும். LGA 1700 சாக்கெட்டுக்கான லேண்ட் கிரிட்டுமே வந்துடும். இது வந்து ஒரு நல்ல கூலர். ARGB மதர் போர்டு பிளஸ் வந்து என்ன த்ரெட் ரிப்பேருக்குமே சப்போர்ட் ஆகும். த்ரெட் ரிப்பேருக்கு சப்போர்ட் ஆகும். இதுதான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாம இருக்கட்டும். ஏன் த்ரெட் ரிப்பேர் 4க்கு இது வந்து அதுவுமே சப்போர்ட் ஆகும். இந்த லிக்விட் கூலர் MSI மதர் போர்ட் போறோம், MSI லிக்விட் கூலரும் போகும்போது ஈஸியா வந்து MSI ஓட ஆக்ஷன் சென்டர்ல கனெக்ட் ஆகிக்கும். ஸோ அதனால இந்த லிக்விட் கூலர் வந்துருக்கும். அது மட்டுமே இல்லாம இந்த லிக்விட் கூலர் வந்து ஒரு நல்ல ஆஃபர்ல இருக்கு. ஃபேன்ஸ் இந்த பில்டில் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஏன்னா கேஸ் வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸல் கொண்டு வந்திருக்கும். அதுல வந்து ஃபேன்ஸ் வராது. ஃபேன்ஸ் லியாண்டி பிராண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு 120 mm ARGB ST120ங்கிற ஒரு மாடல். 3 ஃபேன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு கிட்டா வந்தும். இதோட ரேட் வந்து அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒரு 3500 வரும். இதுல வந்து எக்ஸ்ட்ரா வெண்ட்டுக்காகவும் ஏர் வெண்ட்டுக்காகவும் பிளஸ் ஏஸ்தட்டிக்காக நம்ம வந்து ஃபேன்ஸுமே ஆட் பண்ணிருக்கோம் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக. அப்படியே கிட்ட வந்தா கேஸ் கட்டிடும். இந்த பிசி பில்டுக்கு வந்து நம்ம ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு கேபினெட் கொண்டு வந்திருக்கோம். அதுல வந்து ஃபேன் இன்பில்ட்டா வந்துடும். எக்ஸல் சீரிஸ்லயே வந்து வித் ஃபேன் வித்வுட் ஃபேன் ஒரு மாடல் இருக்கு. வித் ஃபேன்னா உங்களுக்கு சைடுல ஃபேன்ஸ் வந்துடும், கீழே ஃபேன்ஸ் வந்துடும், பேக்ல ஒரு ஃபேன்ஸ் வந்துடும். இதுல வந்து எக்ஸல் சீரிஸ்ல உங்களுக்கு ஃபேன்ஸ் எதுவுமே வராது. பட் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். இந்த கேஸோட பிரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 6500 வரும். நீங்க எக்ஸல் சீரிஸ் வந்து நார்மலா ஃபேன்ஸோட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸே வந்து 11000 அந்த மாதிரி வரும். பட் நம்ம வந்து நமக்கு தேவைப்படுற ஃபேன்ஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம். பிசி பில்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல, பண்ணிட்டே இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கேபிள் மேனேஜ்மெண்ட், கிராபிக்ஸ் கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு டிஸ்பிளே அவுட் பார்த்துட்டு அந்த ஷார்ட்ல எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஃபர்மார்க்கு கிளைமேக்ஸ் ரிசல்ட் போட்டுக்கலாம். அவ்வளவுதானா? சரி, அவ்வளவுதான் இந்த பிசி பில்ட். நம்ம இந்த பிசி பில்ட் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேபிள் மேனேஜ்மெண்ட், அசம்பிளிங், சாஃப்ட்வேர், பயாஸ் அப்டேட் எல்லாமே போயிட்டு இருக்கு.
கேபிள் மேனேஜ்மெண்ட்டும் நீங்க ஒரு கிளான்ஸ் பாத்துருங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பிசி பில்டுமே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து டைம் 11 o'clock ஆயிடுச்சு. உங்களுக்கும் ஒரு பிசி பில்ட் வேணும்னா கண்டிப்பா டீம்ல கனெக்ட் பண்ணுங்க. நாங்க ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வரைக்குமே பண்ணிட்டு இருக்கோம். ஈஸி இஎம்ஐ ஆப்ஷனா HDFC கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இஎம்ஐஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்